நான் திரு ஹேமச்சந்திரன், ஏன் இதை வந்து கணிச்சு முன்னாடியே சொல்ல முடியலை? நேற்றைய தினம் கடும் இன்னல்களை பலரும் சந்திச்சாங்க. ஞாயிற்றுக்கிழமை கிட்டத்தட்ட ரெட் அலர்ட்டே கொடுக்கப்பட்டது. ஆனால் நேற்றைய தினம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு ஐஎம்டி வந்து சொன்னது. திருவள்ளூரை தவிர திருவள்ளூருக்கு மட்டும் அலர்ட் கொடுத்துருந்தாங்க, மற்ற மாவட்டங்களுக்கு கொடுக்கல. அதுதான் அந்த பிரச்சனைக்கு பெரும் காரணமாக பார்க்கப்படுது. ஏன்? இல்லை, குறிப்பாக பார்த்தோன்னா இது கணிக்க முடியாத மழை என்பதில் எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம தந்தி தொலைக்காட்சியிலேயே நம்ம பதிவு செய்திருந்தோம். அதாவது இந்த தாழ்வு பகுதி வந்து நமக்கு நவம்பர் 24 இலங்கைக்கு அருகே உருவானது முதலே தொடர்ச்சியாக நம்ம அதை வந்து கண்காணித்து பதிவு செய்து வருகிறோம். இதில் 29 வாக்கில் டெல்டா கடற்கரை அடையும் போது அது வறண்ட காற்றின் ஊடுருவலில் சற்றே மேக குவியல்கள் வலு குறைந்தது. பிறகு அந்த வலு குறைஞ்சதுமே சிலர் வந்து என்ன போட்டாங்க, அவ்வளோதான் வலுவிழந்துருச்சு அப்படின்னு போட்டாங்க. ஆமாம், அது ஒரு தவறான ஒன்று. ஏன்னா இப்போது இந்திய வானிலை மையம் வந்து இந்த புயல் வலுவிழந்ததாக எப்போ குறிப்பிட்டாங்கன்னா நவம்பர் 30 மாலை தான். ஆனால் அதற்கு முன்னதாக சில ஊடகங்களில் காலை நேரத்திலேயே அது காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்துட்டு அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவுனுச்சு. அப்படி ஒரு மாறுபட்ட கருத்து அப்படிங்கிறதே இந்திய வானிலை மையத்துக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடுச்சு. அது இல்லாமல் அது டெல்டா கிட்ட இருக்கக்கூடிய அந்த வறண்ட காற்று சென்னையை அடையும் போது மாறிவிடும். இமயமலையில் இருக்கக்கூடிய அந்த மேற்கத்திய தாழ்வு நிலையிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொண்டு மீண்டும் வந்து மலைமேகங்கள் உருவாகுங்கிறத நம்ம தொடர்ச்சியாக நம்ம தந்தி ஊடகத்திலும் மற்ற ஊடகங்களையும் பதிவு செய்திருந்தோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இதை வந்து சமீபத்தில் நான் அமைச்சர் KKSSRோட ஒரு இன்டர்வியூ நான் பார்த்துருந்தேன். அதில் அவங்க என்ன குறிப்பிட்டிருந்தாங்கன்னா, இந்திய வானிலை மையமும் கணிக்கலை, அதே போல் தனியார் வானிலை ஆய்வாளர்களும் அதை கணிக்க முடியாத மழை அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருந்தாங்க. ஆனால் தொடர்ச்சியாக நம்ம ஊடகங்களில் பதிவு செய்கிறோம். இன்னும் எழுத்து ஊடகங்கள்லையும் இது குறித்து நம்ம அறிக்கைகள் வெளிவந்திருக்கு. அப்படி இருந்தும் இது கணிக்கப்படலை அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. புயல் என்றாலே தொடர்ச்சியாக அது உருவாகியது முதல் கரையை கடக்கும் வரைக்கும் தொடர்ச்சியாக கண்காணிக்கணும். அது ஒரு இடத்துல வந்து வலு குறையும், மீண்டும் வலு பெறும். அது கடலில் இருக்கும் வரைக்கும் அதன் தன்மை என்பது மாறுபடுதலுக்கு உட்பட்டது. அதை தொடர்ந்து கண்காணிக்கும் போது அந்த மாறுதல்களை நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். இந்த மழைப்பொழிவை பொறுத்தளவிற்கு எதிர்பார்த்த ஒரு மழை தான். அதை வந்து ஐஎம்டி வந்து சொல்கிறதுக்கு தாமதித்து சொன்னாங்க அப்படிங்கிறது உண்மை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஆனால் இதை வந்து தனியார் வானிலை ஆய்வாளர்களும் கணிக்கலன்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை. இல்லை, அதில் கூட புயல் அந்த தன்மை இழந்தது அப்படின்றத எல்லாருமே கணிச்சாங்க. அப்புறம் புயலை வந்து ஐஎம்டி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த அதிகன மழை அப்படின்றது கிட்டத்தட்ட சென்னைக்கு இல்லை, முதல் நாள் லேசாக மழை பெஞ்சது, அதோட முடிஞ்சு 29 நினச்சாங்க. ஆனால் இது எங்கே மாறியதுன்ற கேள்வி வருது. இல்லை, ஏன் வந்து எக்ஸ்பெக்டடை விட அதிகமாக கிட்டத்தட்ட வெளியிலே வர முடியல? அது நடந்தது எங்கே? இல்லை, அது புயல் என்ற நிலையில தான் இருந்துச்சோ தவிர அந்த புயலின் காற்று குவிதல் மற்றும் அதன் காற்றின் வேகமெல்லாம் புயல் என்ற நிலையில தான் இருந்துச்சு. வறண்ட காற்றுனால சற்றே வந்து மேகங்கள் தான் உருவாக முடியாமல் டெல்டா கிட்ட இருந்துச்சு. அது சென்னையை அடையும் போது அதற்கு சாதகமான வானிலை மாறி மேலும் வந்து புதிய மேக குவியல்களை உருவாக்கி மழைப்பொழிவு கொடுத்துருக்கு. இதை வந்து கணினி சார்ந்த தரவுகளும் அந்த நிகழ்நேரத்தில் ஓரளவுக்கு ஒருமித்த கருத்துக்கு வந்துருந்துச்சு. ஓகே, இதை நம்ம வந்து தொடர்ச்சியாக கண்காணித்து இந்திய வானிலை மையம் அதை முன்கூட்டியே தெரிவிச்சிருக்கலாம். இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிச்சதை விட இது திடீர்னு நடந்த நிகழ்வா, இல்லை இவங்க சரியாக கணிக்க தவறிட்டாங்களா? இல்லை, இது ஒட்டுமொத்தமாகவே எதிர்பார்க்கப்பட்ட கணிக்கப்பட்ட நிகழ்வு தான். ஆனால் அதை வந்து எந்த முறையில் எதனால் தவறு ஏற்பட்டுச்சு அப்படிங்கிறது முக்கியமாக ஒரு சென்னை வானிலை மையத்தை பொறுத்தளவிற்கு அவர்கள் அங்கே இருக்கக்கூடியவர்கள் மிகவும் வந்து திறமையானவர்களாக இருந்தாலும் இந்திய வானிலை மையத்தில் வரக்கூடிய அறிக்கைகளை தான் இவங்க கொடுத்துட்ருக்காங்க. இவங்களா தன்னிச்சையாக செயல்படும் ஒரு நிலை அப்படிங்கிறது நமக்கு தமிழ்நாட்டில் இல்லை. இவர்கள் தன்னிச்சையாக செயல்படும் போது நமக்கு தமிழக வானிலை பற்றியான ஒரு புரிதலும் அந்த மாறுதல்களையும் இன்னும் வந்து தெளிவாக கணிக்க முடியும். நம்மள்ட்ட இருக்கக்கூடிய கருவிகளை வந்து முதல்ல வந்து அதை வந்து மக்களுக்கு வந்து வெளிப்படைத்தன்மையாக்கணும். நம்ம குறிப்பாக சொல்லணும்னா அந்த AWSலாம் இருக்கிறதெல்லாம் எல்லாமே ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. இவங்க இப்போ என்ன பண்ணி எவ்வளவு மழை பெய்யுதுன்றதை மக்கள் பார்த்துக்கிறது நிகழ்நேரத்தில் பார்க்கக்கூடியது. நம்ம இருக்கக்கூடிய கருவிகளை வந்து மக்களுக்கு கொண்டு வராமல் எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுல தான் கொண்டு போயிட்டு இருக்காங்களோ தவிர இந்த கணிப்புகள் இன்னும் வந்து மேம்படுத்தணும் அப்படின்னா நம்ம புதிய கருவிகளை வாங்கணும். ஆனால் இருக்க கருவிகளையே நம்ம வந்து மக்களுக்கு பயன்பாட்டுக்கு இல்லாமல் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். கேட்போம். நான் திரு ஜவஹர் அலி அவர்கிட்ட, திடீர் மழை கிட்டத்தட்ட 26 சென்டிமீட்டர்லாம் எண்ணூரில் பதிவாகி இருக்கிறது. 5 இடங்களில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே மழை பதிவாகி இருக்கிறது. அப்பேற்பட்ட மழையும் அரசு சமாளித்திருக்கிறதுன்னு பார்க்கலையா? எங்கே சார் அரசு சமாளிச்சிருக்கு? அதாவது இந்த ஃபெயிலியர் மாடல் அரசாங்கம் மக்களை காக்கிறதே இல்லையே, இது ஏமாற்றி. இப்போது இன்னைக்கு கூட மேயர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, எங்கேயுமே தண்ணி நிற்கலை. அங்கே தண்ணி இருந்ததுன்னா நாங்கள் 100 HP மோட்ரு வந்து 120 இடத்துல வச்சுட்டோம், தண்ணி எங்கேயுமே நிற்கலை. அந்த தண்ணி மோட்ரு எடுக்குதுன்னாங்க.
அதுக்கு செலவு பெஞ்சிட்டோங்கிறாங்க. இல்லை, அதில் ரெண்டு இருக்குது. மழை பெஞ்சா முதல்ல தண்ணி நிற்கும், அது உடனே வடியுதா, வடியாமல் இருந்து இவங்க மோட்டர் வைக்கிறாங்களான்னு பார்க்கணும்ல. மழை பெஞ்சா நின்னாதான் அது தண்ணி. நீங்கள் சென்னையில் கொளத்தூர், அவர் சிஎம்னுடைய தொகுதி கொளத்தூரில் பூம்புகா நகர், அஞ்சுகம் நகர், ஜவஹர் நகர், வில்லிவாக்கம், இந்த பக்கம் வியாசர்பாடி, புளியந்தோப்பு, இந்த பக்கம்லாம் போய் பாருங்கள், இன்னும் தண்ணி வடியல. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் பம்பு செட்டு வச்சு 5 சென்டிமீட்டர் மழை தான், தண்ணி நிற்கலை ஒன்று சொல்கிறாங்க பாருங்க. ஆனால் தண்ணியை வந்து நாங்கள் 160 மோட்டரை வச்சு எடுக்கிறோம். தண்ணியே எங்கேயும் நிற்கலை, 160 மோட்டர் இருக்கேன். நான் கேட்குறேன், அதுக்கு எதுக்கு 4000 கோடி ரூபாய் செலவு செஞ்சாங்க? ஓகே, அதுக்கு இரண்டாவது இன்னொன்று சொல்லிடுறாங்க. ஆனால் இங்கேருந்து வந்து 65,000 பேருக்கு மதிய உணவு சாப்பாடு கொடுத்தோம். யாருக்கு கொடுத்தீங்க, எங்கே கொடுத்தீங்க, ஏதாவது கணக்கு இருக்கா? அவர்களுக்கா தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுத்துட்டோம். இப்போ தண்ணியே நிற்கலை, எந்த பகுதியிலும் தண்ணி உள்ளே போகலைங்கும் போது 65,000 பொட்டலம் கொடுத்தாங்களாம், அவர்களுக்கு படுக்கை இப்போ எல்லாம் கொடுத்தாங்களாம், எல்லாமே கொடுத்தாங்களாம். இது யாரையும் இது ஒரு கணக்குக்கா? இல்லை வர அதான் வீடுகளுக்குள்ளே தண்ணி போச்சா அப்படின்ற ஒன்று இருக்குது. வீடுகளுக்குள்ளே போய் வெள்ளமாச்சான்னு ஒன்று. தாழ்வான பகுதிகள் அப்படின்னு இருக்கும். படாளத்தில் ஒரு இடம், வியாசர்பாடியில் ஒரு இடம், இந்த ஓஎம்ஆரில் ஒரு இடம் அப்படின்லாம் அதெல்லாம் எப்போவுமே நிற்கும், என்ன மழை இருந்தாலும். அங்கே இருக்கவங்கள முதல்ல முன்னெச்சரிக்கை அப்புறப்படுத்துறதுன்னு ஒன்று இருக்குல்ல சார்? நீங்கள் முன்னெச்சரிக்கையாக இந்த அரசாங்கம் செயல்படல தானே பிரச்சனை. வானிலை ஆய்வு மையம் சொன்னதை இப்போ தமிழ்நாடு அரசு இதுக்காண்டி ஒரு வந்து ஐஎம்டி இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டுக்காண்டி பிரைவேட் வானிலை ஆய்வாளர்களை இவங்க வந்து ஹையர் பண்ணி வச்சுருக்காங்க, செலவு பண்ணுறாங்க. அதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட இவங்க தகவல் வாங்குறது இல்லையா? இதுக்காக தமிழ்நாடு டிஎன் அலர்ட்னு ஒரு ஆப்பை வச்சிருக்காங்க. இதெல்லாம் கொடுத்து கூட இங்க பாருங்க, திங்கட்கிழமைக்கு சரியான தகவல் கொடுக்கறதுனால காலையில எல்லாம் பள்ளிக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டாங்க. பெரிய மழை, இன்னைக்கும் லீவ் விடல இவர்களுக்கு. நீங்க இன்னைக்கு லீவ் விட்டாங்க. இன்னைக்கு பல பள்ளிகள்ல பிரைவேட் இல்ல சார், இல்ல இன்னைக்கு எல்லா மாவட்டத்துக்கும் லீவ். அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு. சரி, நீங்க அப்ப திங்கட்கிழமைக்கு என்னாச்சு? எவ்வளவு குழந்தைகள் கஷ்டப்பட்டாங்க, திருப்பி பாதி நாளே கூட்டு வந்தாங்க. அப்போ நீங்க உங்களுக்கு இந்த ஆய்வு மையம் இவர்களுக்காக தனியார்களுக்கு செலவு செய்யக்கூடிய, நீங்க இதுக்கெல்லாம் மானிட்டர்லாம் வச்சு பல கோடி ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறீங்க. எதையுமே கவனிக்காத இந்த அரசாங்கம் இவர்கள் வந்து வேற விஷயங்கள்ல மட்டும் எப்படி கொள்ளை அடிக்கிறது, கோடிகளை சேர்க்கறதுன்னு இருக்காங்க. ஒரே ஒரு 4000 கோடி ரூபாய் செலவு செஞ்சீங்க. 2021 ஒரு மழை வந்துச்சு சார், நவம்பர் மாதம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நவம்பர் டிசம்பரில் தான் மழை வரும். 2021 வரும்போது என்ன சொன்னாங்க, இது எங்கள் ஆட்சியினால இல்லை, அதிமுக ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட அந்த குளறுபடியால் நாங்கள் இருந்தது, நாங்கள் இனிமேல் சரி செஞ்சிருவோன்னு சொல்லிட்டு 2024 திருப்புகழ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் திருப்புகழ் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு, அந்த கமிட்டி வந்து ஐஐடி அந்த கமிட்டி வந்து 4600 கோடி ரூபாய் செலவு செஞ்சீங்கன்னா சென்னையில் ஒரு துளி தண்ணீர், அதாவது 100 சென்டிமீட்டர் மழை பெஞ்சாலும் ஒரு துளி தண்ணீர் நிற்காது இப்படின்னு சொன்னாங்க. 2022 50% முடிஞ்சிருச்சு. நாங்க 2023 70% முடிஞ்சிருச்சுங்க. 2024 90% தாங்கண்ணா. 2025 95-98% பண்ணாங்க. 2022 1235 கோடி, 2023 1482 கோடி, 24 இப்படி 4600 கோடி ரூபாய் இதுக்கு செலவு பண்ணாங்க. இரண்டாவது இந்த கொசஸ்தலை படுகை திட்டம் என்ற ஒரு திட்டத்தை கொண்டு அதுக்கு 3050 கோடி ரூபாய் 3059 கோடி ரூபாய் செலவு, அதில் 96% முடிஞ்சிருச்சுனாங்க. கோவளம் படுகை திட்டம் சொல்லிட்டு அது பெருங்குடி சோழிங்க நம்ம எல்லாம் தண்ணி தேங்காமல் இருக்கிறதுக்காண்டி அதுக்கு வந்து 1357 கோடி ரூபாய் செலவு செய்தா சொன்னாங்க. எல்லாமே சொன்னதான். அடையாறு கூவம் படுகை திட்டத்துக்கு 1500 கோடி ரூபாய் செலவு செஞ்சோன்னு இதெல்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிங்கார சென்னைக்காண்டி தனியா ரோடு போடுறதுக்காண்டி 500 கோடி. இல்லை என்னடா இது எல்லாம் மக்களுடைய வரிப்பணம் சார். இப்போ வயிறறிஞ்சு பேசுறான்னு இந்த போய் எங்கேயாவது ரோடு நல்லா இருக்கா? அதாவது குண்டும் குழியுமாக இருக்கக்கூடிய எந்த சாலையும் உருப்படி இல்லை. இது இல்லாம நீங்க 4000 கோடி ரூபாய் காவா எதுக்கு போட்டாங்க கொடுத்தாங்க. அந்த காவாயெல்லாம் வந்து அகலமாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த காவாயில் உங்க போட்ட காவலா யாராவது கால்வாய் போட்டோன்னா வீட்டு ஓரமாக தான் போடுவாங்க. உங்க நடுவுலையே போட்டு விட்டாங்க. எங்கேயாவது ரோடு இருந்துச்சுன்னா கார் இருந்துச்சுன்னா காரை போட்டு திருப்பிட்டு ரோட்டுக்கு போட்டாங்க. போட்டு என்ன ஆச்சுன்னா அந்த கால்வாயினுடைய அகலமும் இல்லை. இப்போ அதில் வந்து
90% மேல மண்ணுங்கள் தான் இருக்குது. மண் எடுக்கல. ஒரே ஒரு நிமிஷம். நீங்க காவாய் போட்டீங்களா? ஒவ்வொரு காவாய்க்கு எங்க இணைப்பு எங்கயாவது வச்சிருக்கீங்களா? இப்போ ஒரு ஏரியால இருந்து இன்னொரு ஏரியா அந்த இணைப்பு இல்லன்றதா 2021ல வந்த பிரச்சனை. ஸ்மார்ட் சிட்டிக்கு அங்கங்க போட்டு டி நகர் எல்லாம் போட்டு இணைக்காம விட்டீங்கறதா பிரச்சனை. எப்படி தண்ணி நிக்குது எல்லா இடங்களையும்? இப்போ நீங்க நான் சொல்றேன் சார், இந்த 5 கிணறு புளியந்தோப்பு, நீங்க இந்த பாருங்க புளியந்தோப்பு பிரிட்ஜ், கன்னிகாபுரம் பிரிட்ஜ் போக முடியுமா? கண்ணதாசன் நகர், நீங்க முதலமைச்சர் தொகுதியே சொல்றேன், பூம்புகார் நகர், 5 நகர், 5 நகர், நீ காலையில போயிட்டு தான் வந்தேன். இப்போ அப்ப எல்லாம் எப்படி தண்ணிக்கு இவ்வளவு செலவு செய்றீங்க? அப்ப மக்களுடைய வரி பணத்தை இப்படி வீணாக்கிட்டு நாங்க அதை செஞ்சிட்டோம் முடிச்சிட்டோம் சிங்கார சென்னை சிங்கப்பூர் ஆக்கிட்டோம்னு நீங்க கதையா விட்டுக்கிட்டு இருந்தா இதான் விடிய அரசா? கேப்போம்.